நம்ம இன்னைக்கு டீ கடைகளில் கிடைக்கும் இனிப்பு போண்டா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்ல சாஃப்டாக டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு பக்காவாக இருக்கும். நம்ம பொதுவாக டீ கடைகளில் தான் இந்த ரெசிபி சாப்பிட்ருப்போம். ஆனால் நம்ம வீட்டிலையே ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். யாருமே கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் வீட்டில் தான் பண்ணீங்கன்னு, அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் சர்க்கரை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மைதா எடுத்துக்கணும். இப்போ இது கூட ஒரு 4-5 ஏலக்காவை சேர்த்து ஃபைன் பவுடரை அரைச்சிக்கோங்க. அரைச்ச பவுடரை இது போல் ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடுங்க. அடுத்து இது கூட 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. 1 கப் சர்க்கரைக்கு 2 கப் அளவு மைதா கரெக்டாக இருக்கும். நீங்கள் மைதாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணலாம். 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு கெட்டியான மாவு பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் தண்ணிக்கு பதிலாக பால் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைகளில் கிடைக்கிற அதே சுவை வரணுன்றதுக்காக நான் மைதா யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஹெல்த் கான்சியஸாக இருந்தீங்கன்னா வீட் ஃப்ளார் யூஸ் பண்ணி கூட இந்த ரெசிபி பண்ணலாம். அடுத்து இது கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை உருக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெய்க்கு பதிலாக டால்டா கூட யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மாவு நல்லா செட் ஆகிருக்கு. கையில் கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாவை எடுத்துட்டு இது போல் நம்ம எண்ணெயில் விடணும். எண்ணெயை நல்லா சூடுபடுத்திட்டு டைரெக்டாக எண்ணெயில் இது போல் விடணும். இப்போ பாருங்கள், பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் மாவு எடுத்து விட்டுக்கோங்க. மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கல்ல, இந்தளவு கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் கடைகளில் கிடைக்கிற போண்டா போல் பெர்ஃபெக்டாக வரும். ரொம்ப மாவு தண்ணியாக இருந்ததுன்னா நிறைய எண்ணெய் குடிக்கும். அதனால் மாவோட கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி மாவை உள்ளே சேர்த்ததும் தானாகவே போண்டாக்கள் எலும்பி வரும். இப்போ நம்ம 2 பக்கம் திருப்பி விட்டு பொன்னிறம் வர வரைக்கும் பொரித்து எடுத்துக்கலாம். இடையிடையில் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிக்கக்கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா வெளியில் நல்லா டார்க் ஆயிரும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு பொரிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், முழுமையாக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதை எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு நம்ம சுட சுட சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் டீ கடை போண்டா ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் நல்லா விருப்பப்பட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வெளியில் நல்லா மொறுமொருவாக, உள்ளே நல்லா சாஃப்டாக, ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.